ஹாய் ஸ்பைடிஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் இந்த டிடபிள்யூஎஸ் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அதை எப்படி ரிப்பேர் பண்ணோம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது ப்ராப்ளமான அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பேட்டரி தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் பேட்டரி தான் போயிடுச்சு. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல பேட்டரி மாத்தி இதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எமர்ஜென்சியா வந்துட்டு வேற ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து செலக்டும் பண்ணி இதை தான் வாங்கணும்னு ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு ஓகே அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வாங்கணுன்ற பிளானை வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருந்தாலும் நான் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்குறது ஆஸ் அ டெக்கியா நான் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னா எப்படிலாம் வந்துட்டு பாக்குறேன், எதை வச்சு என்னென்னலாம் அனலைஸ் பண்றேன் பண்ணி சூஸ் பண்றேன், அதை ஆஸ் அ டெக்கே நான் எப்படி சூஸ் பண்றேன்றது உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது நீங்க ஃபியூச்சர்ல டிடபிள்யூஎஸ்ன்னு கிடையாது வேற எந்த கேஜெட் வாங்கினாலும் ஓகே இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. மேபி இந்த வீடியோ மோஸ்டா தியரட்டிக்கலா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நான் லேப்டாப்ல தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எக்ஸல் ஷீட்ல தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தியரட்டிக்கலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் போர் அடிச்சாலும் கொஞ்சம் பாருங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல நீங்க ஏதோ கேஜெட் வாங்க போறீங்கிறப்போ. ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நான் போடுறது உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் அந்த காலம் எடுத்துக்கேன். என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னென்ன இருக்குன்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். டிரைவர் சைஸ், நம்பர் ஆஃப் மைக், ப்ளூடூத், சவுண்ட் டெக்னாலஜி, ஏஎன்சி, பேட்டரி, ஐபி ரேட்டிங், பிரைஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட ரிக்வயர்மெண்ட். உங்களுக்குன்னு தனியான ரிக்வயர்மெண்ட் இருக்கும். மேபி வந்துட்டு இந்த டிவைஸோட கலரு, டிசைன் இதை பொறுத்து உங்களோட ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா இந்த கண்டென்ட்ல நீங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இவ்வளவுதான் நீடா இருந்தது. இந்த 7 விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமா இருந்தது. ஸோ அந்த என்னோட ரிக்வயர்மெண்ட்ஸை நான் இங்க லிஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவையா இருக்கிற பெஸ்டான ஒரு 3 டிடபிள்யூஎஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 3 தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எவ்வளவு நாளும் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்டா 2 ஆர் 3 நீங்க செலக்ட் பண்றீங்கிறப்போ அதுல இருந்து பெஸ்ட் ஒன்னு செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான என்னோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய 3 டிடபிள்யூஎஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்னு பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ அண்ட் தென் ரியல்மி பட்ஸ் ஏர் 6, ஃபைனலா பாத்தீங்கன்னா சிஎம்எஃப் பை நத்திங் பட்ஸ் ப்ரோ 2ல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி 3 வந்து எடுத்துக்கிட்டேன். இதுல நம்ம வந்துட்டு ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோல பார்த்தோம்னா நமக்கு இதுல வந்துட்டு டியூவல் டிரைவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 11mm பேஸ் டிரைவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 6mm ஒரு ட்விட்டர்க்காக ஒரு டிரைவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் சைஸை வந்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா விசிபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க. 11mm வந்துட்டு பேஸ்க்காகவும் 6mm வந்துட்டு ட்விட்டர்க்காகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 6 மைக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மைக்ஸோட கவுண்ட் அதிகரிக்க பாத்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கும். அந்த கால் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா மைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 6 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் வந்துட்டு 5.3 வெர்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா இதுல ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு. எல்ஹெச்டிசி 5.0 அண்ட் தென் ஸ்பேஷியல் ஆடியோவும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி பாத்தீங்கன்னா நமக்கு 50 டெசிபிள்ஸ் வரைக்குமே இருக்கு. இந்த ஏஎன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட டெசிபிள் அதிகரிக்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சவுண்ட் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு அதாவது ஏஎன்சி மோட்ல எந்த ஒரு சவுண்டையும் இல்லாம நமக்கு அமைதியா சைலண்டான ஒரு மோடு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் 50 டெசிபிள் இருக்கிறது பெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா 50 இருக்கு. பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கம்பெனி சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ நம்மளோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இது 40 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் பார்த்தோம்னா IP55 ரேட்டிங் இருக்கு. ஃபைனலா அதோட பிரைசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு 3999 வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 4000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்ததா இருக்க டிடபிள்யூஎஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ரியல்மியோட பட்ஸ் ஏர் 6. ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோ, இது பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஸ் ஏர் 6. இதுல வந்துட்டு நமக்கு சிங்கிள் டிரைவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 12.4mm டிரைவர் வந்துட்டு இருக்கு. இதுலயுமே நமக்கு வந்து 6 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனும் பாத்தீங்கன்னா 5.3 தான். இதுலயும் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு. எல்ஹெச்டிசி 5.0 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் வந்துட்டு கிடையாது. ஏஎன்சியுமே 50 டெசிபிள் தான் கொடுத்துருக்காங்க அதுல கொடுத்த மாதிரியே. பேட்டரி பேக்கப்பும் பாத்தீங்கன்னா சேம் 40 ஹவர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஐபி ரேட்டிங்குமே பாத்தீங்கன்னா சேம் IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு அதை விட வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. 3299 வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 700 rupees கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு சிஎம்எஃப் பிராண்ட்ல இருந்து நத்திங் சிஎம்எஃப் பை நத்திங் பட்ஸ் ப்ரோ 2 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டியூவல் டிரைவர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி டியூவல் டிரைவர் இருக்கு. 11mm வந்துட்டு பேஸ்க்காகவும் 6mm வந்துட்டு ட்விட்டருக்காகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6 HG மைக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி 2.0 இருக்கு. ப்ளூடூத்னு பார்த்தோம்னா நமக்கு 5.3 இருக்கு. சவுண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா ஹைரஸ் பிளஸ் எல்டாக்கான சப்போர்ட் இருக்கு. ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க வித் டேரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா
இந்த சவுண்ட் இந்த ஈக்குவலைசர் வந்து டியூன் பண்ணிருப்பாங்க. டிராக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலைசர் மோட் இருக்கும். இதை நீங்க ஆன் பண்றது மூலமா இந்த மோட வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ தவிர்த்து ஏஎன்சின்னு பார்த்தோம்னா இதுலயும் 50 டெசிபிள் தான் இருக்கு. பேட்டரி பேக்கப்னு பார்த்தோம்னா 43 ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐபி ரேட்டிங்னு பார்த்தோம்னா இதுலயும் வந்துட்டு IP55 ரேட்டிங் இருக்கு. பிரைஸ்னு பார்த்தோம்னா 3399 வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அனாலிட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ல இப்படி ஒரு இதை போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ரிக்வயர்மெண்ட் அந்த உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான டிடபிள்யூஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும் போதே உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ரியல்மி பட்ஸ் ஆர் 6 ப்ரோலையும் நமக்கு சிஎம்எஃப் நத்திங் பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க. சேம் ஒரே மாதிரி தான் அலைன் பண்ணியிருக்காங்க. 11mm வந்துட்டு பேஸ்க்காகவும் 6mm வந்துட்டு இந்த ட்விட்டருக்காகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த ரியல்மி பட்ஸ் ஆர் 6ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரைவர் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3த்துலயுமே 6 ஹெச்டி மைக் கொடுத்துருக்காங்க. 6 மைக்ரோஃபோன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு சிஎம்எஃப்ல மட்டும் ஹெச்டி மைக் வாய்ஸ் டெக்னாலஜி 2.1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு ப்ளூடூத் 5.3 தான் 3த்துலயே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிமிலரா இருந்தாலும் ரொம்பவுமே சிமிலரா மேட்ச் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரியல்மி பட்ஸ் ஆர் 6 ப்ரோவும் இந்த சிஎம்எஃபோட நத்திங்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சிமிலரா வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3த்துல நம்ம இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஈஸியா தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த 2 தான். இந்த 2ல எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ஸ்ல வந்துட்டு நமக்கு ஏதோ டெக்னாலஜி 2.1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல நார்மலான 6 மைக்ரோஃபோன் தான் இருக்கு. பட் இதுல நமக்கு டெக்னாலஜியோட வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பேட்டரி பேக்கப்னு பார்த்தாலுமே நமக்கு வந்துட்டு இதுல 40 ஹவர்ஸ் இருக்கு. இதுல 3 ஹவர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ப்ரைசிங்மே பாத்தீங்கன்னா நமக்கு ரியல்மி பட்ஸ் ஆர் 6 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சிஎம்எஃப் பை நத்திங்ல வந்துட்டு நமக்கு ப்ரைசிங்மே கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ நமக்கு கிளியரா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபைனலா மேட்ச் அதை வின் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3த்துல பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆகுது. சிஎம்எஃப் பை நத்திங் பட்ஸ் ப்ரோ 2. ஸோ இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த ஒரு கேஜெட் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றப்போ பெஸ்டான ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு விஷயத்த வாங்கினாலுமே இந்த மாதிரி நீங்க பண்ணி வாங்குறீங்கிறப்போ கண்டிப்பா ஒரு பெஸ்டான விஷயத்த மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க சூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ யூடியூப்ல எந்த ஒரு யூடியூபரோட ஃபேக் ரிவ்யூஸையும் பார்த்து நீங்க ஏமாற வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ உங்களுக்கே கிளாரிட்டியா வந்துட்டு என்ன உங்களுக்கு தேவைன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்துட்டு அதுக்குன்னு எல்லாருமே வந்துட்டு ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா பார்த்து இந்த ரியல்மி பட்ஸ் ஆர் 6 ப்ரோவும் இந்த சிஎம்எஃப் பை நத்திங் பட்ஸ் 2 ப்ரோவுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூடியூபர் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே வந்துட்டு அதான் ரெண்டுமே சிமிலர் தான். சிமிலரா இருக்கப்போ ரெண்டுத்தோட சவுண்டுமே நல்லா இருக்கும் தான். பட் கம்பேர் பண்ணும்போது ஃபைனலா ஏதோ ஒன்று பெஸ்டா இருந்துற போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு சிஎம்எஃப் பிடிக்கலாம். சிஎம்எஃபோட சவுண்ட் வந்துட்டு பிடிக்கலாம். இப்போ நீங்க கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரியல்மி பிடிக்கலாம். இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்மே வந்துட்டு மாறும். ஸோ அதனால வந்துட்டு யூடியூபர்ஸையும் வந்துட்டு எல்லாரையும் ஃபேக் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்றது சொல்ற முடியாது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு வேற பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியுமே வந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கான கேஜெட்டை எப்படி வாங்கணுன்றதை கத்துக்கோங்க. அதுக்கு நான் யூடியூபை பார்க்கவே கூடாது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லவே கிடையாது. நீங்க யூடியூபை பார்த்து அந்த டிவைஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் யூடியூபை பார்த்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் வாங்கணும் அப்படின்றத எப்பவுமே வந்துட்டு டிசைட் பண்ணாதீங்க. நான் நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் சொல்லுவேன். எப்பயாச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தாராளமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய டைம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மொபைல வந்துட்டு நீங்க கண்டிப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். அன்டில் எனக்கு ரொம்ப அந்த மொபைலை பிடிக்கிற வரைக்கும். ஸோ இதுக்கு மேல்ட்டு பாத்தீங்கன்னா நான் அதையுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்க யாரையுமே வந்துட்டு மிஸ்கைட் எனக்கே தெரியாம கூட மிஸ்கைட் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம சேனல்ல எப்பவும் ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸை மட்டும் தான் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த அனாலிசிஸை பத்தி. இந்த அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு பண்ணதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி மீண்டும் உங்களோட ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing.